Welcome to bonus channel 27. இன்னைக்கு தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துர்க்கேன். அதை ஒரு கடாயில சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்டா நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். ஒரு முழு தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு மாவை சேர்த்துடலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ அதை அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைத்த தேங்காய் விழுதா இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் சுத்தமாக குறைஞ்சி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டா இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடணும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போ தேங்காய் துருவல் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய்க்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்சரை இதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்படியும் சாப்பிடலாம், இல்லை ஆற வச்சு கட் பண்ணியும் சாப்பிடலாம். நம்மளுடைய விருப்பம்தான். செட் பண்ணதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சு எடுக்கணும். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. ரொம்பவே சுவையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.